ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையில சூப்பராக ஒரு பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை எடுத்து வச்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதோடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி டம்ளர் எடுத்துக்கணும். அந்த குட்டி டம்ளரில் நான் மாவு பச்சரிசி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் 2 ஆழாக் அரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சை அரிசி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் அது கூடவே இந்த சிறுபருப்பையும் எடுத்து வச்சுக்கலாம். இது நான் பாதி கிளாஸ் தான் எடுக்கிறேன். ஃபுல் கிளாஸ்லாம் இல்லை, பாதி கிளாஸ். 2 ஆழாக்கு ½ கிளாஸு. அதுக்கப்புறம் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படி இது ஊற வச்சிடலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியாச்சும் இது கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக வரும். குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஊற வச்சுருந்த அந்த அரிசியும் பருப்பையும் நம்ம இதை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். இந்த குக்கரில் நல்லா தண்ணி கொதிக்கிற தண்ணியில் தான் சேர்க்கணும். நார்மல் தண்ணியில் சேர்த்திங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் வேகவும் டைம் எடுக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்து வரதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கேஸ்டர் ஆயிலும் கொஞ்சோண்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த கருவேப்பிலை பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பிளாக் பெப்பரை நம்ம சேர்த்துக்கிறோம். கூடவே சீரகத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பச்சை கருவேப்பிலை இருக்கு இல்லையா, ஒரு கைகோத்து அளவு நிறையவே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த கிரே ஹேர் வர்றது, சின்ன வயசுலேயே கிரே ஹேர் வர்றது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. பிளட் ப்யூரிஃபிகேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி இதை நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு லேசாக தண்ணியை சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். பாருங்கள், சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ இதுவும் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் குக்கர்லாம் மூடிலாம் வைக்கல, ஓப்பனில் தான் இருக்குது. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா அந்த கருவேப்பிலை எல்லாமே, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த எல்லா கருவேப்பிலையும் சேர்ந்து இந்த பொங்கலே இப்போ க்ரீன் பொங்கலாக ஆக போகுது. பாருங்கள், நான் குக்கரே மூடலை, அப்படியே வந்திருக்கு. தண்ணி எல்லாமே அப்சார்ப் ஆகிடுச்சு. இந்த அரிசிலையும் பருப்புலையும் அப்சார்ப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு கலரை கொடுத்துருக்கு. செம்மையாக இருக்குது பார்க்கவே. இப்போ தான் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் அப்படி நீங்கள் விட்டுருங்க. நல்லா ஆவி வருதான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், செமையாக இருக்குல்ல, நல்லா வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கலரிட்டே இருந்தோம்னா அந்த கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணியும் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுட்டு பரிமாறிட வேண்டியதுதான். இப்போ இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக நம்ம லேசாக ஆயில் போட்டு அதில் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்க போகிறோம். கீ சேர்த்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பையும் நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம். இது கூடவே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த இஞ்சியும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸ் இஞ்சி தான் நான் சேர்த்துருக்கேன் இதில். அகைன் நம்ம இதில் கருவேப்பிலையே நல்லா சேர்த்துக்க போகிறோம். இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வறுத்து வரணும். அது கூடவே நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸையும் சேர்த்துக்கிறேன். குட்டி குட்டியாக
கொஞ்சம் பீசஸாக வச்சுருக்கு கேஷ்யூஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகிட வேண்டாம். இது லேசாக நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் எடுத்து நம்ம இதில் வந்து போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவு வறுத்தா வந்து போதும். இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். பார்த்தீங்களா, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது இந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிறத நம்ம வந்து ஒரு கலரிட்டு அப்படியே வந்து இப்போ நான் டிஷ் அவுட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான். இது கூட நாங்கள் வந்து என்ன வச்சு சாப்பிட போகிறோம்னா தேங்காய் சட்னி செஞ்சுருக்கோம். அது வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருவேப்பிலையே நம்ம சாப்பாடில் டைரெக்டாக போட்டு ஒதுக்குற பசங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.